தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் ஒன்று சொல்லிவிட்டு நான் வேறு ஒன்று செஞ்சேன்னா என்னை நீங்கள் விமர்சிப்பீங்க. குஷ்பு சுந்தர் அப்படிங்கிற மாதிரி மிக முக்கியமான ஒருத்தங்களாம் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் வரும்போது இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் எல்லாம் ஆரம்பிக்கும் தான். என்னப்பாச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது தெலுங்கானாவில் குஷ்பு சுந்தர் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது எடுத்த புகைப்படங்கள், ரோடு ஷோ, மைக்கில் பேசுகிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. இதில் என்னப்பாச்சு, அவங்க தான் பிஜேபியை சேர்ந்தவங்க, அது மட்டும் இல்லாமல் தேசிய குழுவோட செயற்குழுவில் உறுப்பினராக கூட இருக்காங்க, அவங்க பிரச்சாரம் பண்ணக்கூடாதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது இங்கே பிரச்சனை இல்லை. ஏப்ரல் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவங்க ட்விட்டர் பக்கத்துலேருந்து 2 பக்க அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க. எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த அறிக்கை குறிப்பிட்டிருந்தாங்க. நம்ம எல்லாருமே என்ன சொல்லியிருந்தோம், கொஞ்சம் பரவாயில்லைங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காகி வாங்க, என்னதான் கட்சி சித்தாந்தனை கடந்து எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகி வாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை தமிழகத்திலேருந்து வச்சுருந்தாங்க. எல்லாருமே அவங்கள நீங்கள் போல்டானவங்க, நிச்சயமாக மீண்டு வந்துடுவீங்க அப்படிங்கிறத தான் சொன்னாங்க. தமிழகத்தில் பிரச்சாரம் பண்ண மாட்டேன்னு சொல்லி குஷ்பு சுந்தர் சொன்னாங்க. ஆனால் தெலுங்கானாவில் 20 நாள் கழித்து பெரிய லெவலில் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழகத்துக்கு ஏனோ தெலுங்கானாக்கு ஏன் எஸ், இதன் பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பல்வேறு தகவல்கள் இணையத்தில் உலா வருது. எல்லாத்தையும் தொகுத்து இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது சார்ந்த உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உரையாடலுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, இதுதான் பெரிய லெவலில் பேசப்படுது. வேலூரில் பார்த்தீங்கன்னா குஷ்பு சுந்தர் அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் தான் ஒரு லெட்டர் ஒன்று வெளியாகுது. அந்த லெட்டரில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு வந்து 2019 டெல்லியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆனிச்சு, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. என்னோட மருத்துவ கவுன்சில், அதாவது என்னோட மருத்துவ குழு என்னை என்ன சொல்லுதுன்னா, பிரச்சாரத்துக்குலாம் போகாதீங்க மேம், உங்கள் கண்டிஷன் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, பிரச்சாரத்துக்கு போய் இன்னும் கொஞ்சம் சிவியர் பண்ணிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு மருத்துவ ஆலோசனை எனக்கு கொடுக்குறாங்க. எனக்கு இதை சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது. நான் தமிழகத்தில் பிரச்சாரம் பண்ணுறதை நிப்பாட்டுறேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட தொண்டனா தமிழகத்தில் பிஜேபி காலுன்றதுக்கு என்னென்ன விஷயங்களை செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் செய்வேன். பிரதமர் நரேந்திர மோடி 3ஆவது தடவை ஆட்சிக்கு வர்றதுக்கு சோஷியல் மீடியா மூலம் நான் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை போட்டாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா வேலூரில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் என்னப்பா அது ஏசி சண்முகத்துக்கும் குஷ்பு அவர்களுக்கும் எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தில் கேட்டாங்க நிறையா பேர். அதற்கு எதுவுமே பதில் சொல்லாமல் இந்த ஒரு நோட்டீஸை மட்டும் ஜேபி நட்டா அவர்களுக்கு சென்மான் அந்த லெட்டரை பார்த்தீங்கன்னா தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் போட்டு பொதுவெளியில் அறிவிச்சாங்க குஷ்பு சுந்தர் அவர்கள். இப்போ ரெண்டாவது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்களுக்கும் அவங்களுக்கும் இது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை கேட்டுருக்கக்கூடிய அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எனக்கு தெரிஞ்சு சுந்தர்சி அவர்கள் பெரிய லெவலில் அரசியல் ஈடுபாடு காட்டணுமா எனக்கு தெரியல. பட் குஷ்பு சுந்தர் அவர்கள் 2010 திமுக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக அரசியலில் இருக்காங்க. பட் சுந்தர்சி அப்படிங்கிறவங்கள நான் பெரியதாக அரசியல் முகமாக பார்க்கல, ஒரு இயக்குனராக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சுந்தர்சி என்ன பண்ணுறாருன்னா, அந்த தொகுதி முழுக்க ஏசி சண்முகத்தை அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ ஏசி சண்முகத்துக்கும் குஷ்பு சுந்தருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது உண்மைக்குமே வந்து உடல் சார்ந்த ஒரு முடிவாக தான் இருக்குன்னு சொல்லி இந்த முடிவை நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சு தமிழகத்தில் எலெக்ஷன் நடந்து முடிச்சு அடுத்தடுத்த வேலைகளை தமிழக மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, தமிழக அரசியல்வாதிகளும் பார்த்துட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் 7ஆம் தேதி வருது. கிட்டத்தட்ட 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் பிரச்சாரத்தில் குஷ்பு சுந்தர் அவர்களை பார்க்க முடியுது. குறிப்பாக சொல்ல போனால் ஹைதராபாத்தில் குஷ்பு சுந்தர் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறாங்க. தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய 17 தொகுதிக்கும் மே 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்க போது. இந்த 17 தொகுதியிலையும் குஷ்பு சுந்தர் அவர்கள் தன்னோட பிரச்சார வேலைகளை ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய லெவலில் சொல்லப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி அப்படிங்கிற ஒருத்தரை பிஜேபியோட வேட்பாளரை ஆதரித்து ரோடு ஷோ போகிறாங்க, மைக்கில் பேசுகிறாங்க, நின்றுக்கிட்டே இருக்காங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இதுதான் பெரிய லெவலில் நெட்டிசன்கள் கலாய்க்க ஆரம்பித்தாங்க. என்னங்க இது, அங்கே பிரச்சாரம் பண்ணலாம் நிற்க முடியாது, நீங்கள் நின்னா கஷ்டமாக இருந்தீங்க, நான் ஒரு 5 வருஷமாகவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு ஷோவில் நின்று நடந்து போயிட்டு இருக்கீங்க, பேசுகிறீங்க, அப்போ தமிழகத்துக்கு ஏன் நோ சொன்னீங்க, தெலுங்கானாவில் இதுக்கு எஸ் அப்படிங்கிற அந்த வலுவான கேள்வியை கேட்குறாங்க. ஏன்னா இந்த பிரச்சாரத்தையாவது குஷ்பு சுந்தர் அவர்கள் உட்காந்துட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறது கூட நம்ம பார்த்தா கூட ஓரளவு கட்சிக்காண்டி குஷ்பு சுந்தர் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறது பிடிக்காமல் இருக்கும் போல். ஸோ கட்சிக்காண்டி தன்னோட வழியை பொருள்படுத்தாமல் பிரச்சாரம் பண்ணுறாங்க போலன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பட்டு அந்த திறந்த வழி வேனில் அந்த பிரச்சாரத்தை குஷ்பு சுந்தர் அவர்கள் மேற்கொள்கிறாங்க. கால்வெடி எங்கே போச்சு அப்படிங்கிற கேள்வியை பெரிய லெவலில் எல்லாரும் கேட்குறாங்க. ஸோ குஷ்பு சுந்தர் அவர்கள் இந்த நிலைப்பாடு மாற்றத்துக்கு பெரிய லெவலில் நெட்டிசன்கள் தரப்புலேருந்து என்னென்ன சில விஷயங்கள் சொல்லப்படுதுன்னா, தமிழகத்தில் அவங்க பேசின பேச்சுக்கு தான் பிரச்சாரத்துக்கு வராமல் பயந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லப்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குஷ்பு சுந்தர் அவர்கள் தமிழகத்தில் பிரச்சாரம் பண்ணாங்கன்னா தமிழகத்தோட அந்த தலைமையோட உறவுக்கும் குஷ்பு சுந்தர் அவர்களுக்கும் சரியான உறவு இல்லை, அதன் காரணமாக அந்த பிரச்சாரம் தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ரெண்டாவது தேரியும் பெரிய லெவலில் சொல்கிறாங்க. மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மைக்குமே குஷ்பு சுந்தருக்கு உடம்பு சரியில்லைதாங்க, பிஜேபியோட அழுத்தம் காரணமாக தான் தெலுங்கானாவில் தன்னோட பிரச்சார வேலையை குஷ்பு சுந்தர் ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு துளியும் விருப்பம் இல்லை அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்லப்படுது. நாலாவது பார்த்தீங்கன்னா ஏசி சண்முகம் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பிள்ளைமார் சமூகத்தை
சமூகத்தை ஆதரித்து அதே மட்டும் இல்லாமல் முதலியார் சமூகத்தோட ஒரு பிரதிநிதியாக பார்க்கப்படுறாரு. ஒரு ஜாதி சார்ந்து இயங்குறவங்கள ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுறதுல குஷ்பு சுந்தருக்கு உடன்பாடு கிடையாது அப்படிங்கிற ஒரு தியரியும் வைக்கப்படுது. ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சேரி மக்கள் அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகளை குஷ்பு சுந்தர் பயன்படுத்தினாங்க. இந்த வார்த்தை தமிழகம் முழுக்க கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதன் காரணமாக தான் குஷ்பு சுந்தர் அவர்கள் பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தியரியும் சொல்லப்படுது. ஸோ டோட்டலாக சொல்லப்போனால் 20 நாளில் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் வந்ததுனால பெரும் விமர்சனத்துக்கு குஷ்பு சுந்தர் ஆளாக்கப்பட்டு இருக்காங்க. இப்போ நான் ஆரம்பிக்கும் போதே இந்த வீடியோ பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நாட்களில் வீரியமாக இருக்கும். ஏன்னா அவங்க தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணுவாங்க, நிறையா பார்ப்பாங்க, நிறையா பண்ணுவாங்க, வீடியோ வரைய ஆரம்பிக்கும். இன்றைக்கி இந்த செய்தி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம், நாளைக்கு வேற ஒருத்தவங்க பேசுவாங்க. இது பெரிய லெவலில் பேசு பொருளாக தான் இருக்கும். கூடிய விரைவில் அந்த பிரச்சாரம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு குஷ்பு சுந்தர் விளக்கம் கொடுத்தாங்கல்ல, பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் விளக்கம் கொடுத்துட்டாங்கன்னா இது முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இல்லாத பட்சம் இது பெரிய லெவலில் பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுது? ஏன் பிரச்சாரம் பண்ணுறாங்க திடீர்னு? அதை சார்ந்த கருத்துக்களை இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்து புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். செய்தி என்ன, அவ்வளோதான் நம்ம மேட்ரு. அதை தான் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குற வேலையை பார்த்துட்ருக்கோம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது தேவைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.